திருமணஞ்சேரிக்கு மதியம் 12 மணிக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு ரோடு மோசமா இருந்ததுனால நாங்க வந்த டைம் 12:15. கோயில் நட சாத்திருப்பாங்களேன்னு உள்ள போய் பார்த்தா மார்கழி மாசத்தினால 1 மணிக்கு மேலதான் நட சாத்துவோம்னு சொல்லிட்டாங்க. எங்க மனசுல அப்படி ஒரு சந்தோஷம். கோயிலுக்குள்ள போயிட்டு திருமண பரிகாரம் பண்ணணும், சீட்டு கொடுங்கன்னு கேட்டதுக்கு 150 ரூபான்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லங்க, 450 ரூபா கொடுத்தீங்கன்னா சாமி கிட்டயே போய் நாங்க நல்லா ஸ்பெஷலா திருமண பரிகாரம் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அதை நம்பிக்கிட்டு 450 ரூபா சீட்டை வாங்கி உள்ள போய் பார்த்தா கல்யாணம் ஆன ஜோடிகள் ஒரு பக்கமும் கல்யாணம் ஆகாத ஆண் பெண் எல்லாருமே தனித்தனியா உட்கார்ந்துருந்தாங்க. உள்ள போய் அங்க இருக்கிற ஐயர்கிட்ட 450 ரூபா டிக்கெட் எடுத்திருக்கோம், எங்க உட்காரணும், சாமி பக்கத்துல போகணுமான்னு நாங்க கேட்டதுக்கு, ஏமா இங்கதாம்மா உட்காரணும், 150 ரூபா டிக்கெட்டோட உட்கார வச்சிட்டாங்க. இது என்னடா பகல் கொள்ளையா இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஓகே வாங்கியாச்சு, உள்ள வந்தாச்சு, அவங்க சொல்றதை கேட்டுதான் சொல்லிட்டு உட்காந்துட்டோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா காசு வசூல் பண்றது அறநிலையத்துறைக்கு தெரியாம வசூல் பண்றாங்களா தெரிஞ்சு வசூல் பண்றாங்களான்னு தெரியல. திருமணஞ்சேரி கோயிலுக்குள்ள போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது. அப்படி அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா அங்க நடக்கிற தப்புகளை நான் காமிச்சிருப்பேன். திருமணஞ்சேரி போய் யாரும் எங்களை மாதிரி ஏமாந்துராதீங்க.